புத்தி இருக்கா அதை சொல்றதுக்கு? அதாவது ஆதாரம் இல்லாம வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போனா கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு நான் என்ன மடையனா? ஒரு நாகரிகம், ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாத ஒரு பாஜக கூட்டம், ஒரு காட்டு மிராண்டி கூட்டம், ஒரு அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு இந்த நாகரிகம் எல்லாம் தெரியாது. அவ்வளவுதான் சொல்லுவோம். ஓபிஎஸ் இன்னும் வாக்கு இருக்கு, அவர் காலில் போய் விழுறீங்க. அவர் பிரேமலதாக்கு இன்னும் இது இருக்கு, அவங்க காலில் போய் விழுறீங்க. ஐயா, பாஜகவுக்கு மூலப்புற காலில் தான் இருக்குது, மண்டையில் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே திமுக. அதை சொல்லி கொடுத்தது பாஜக. அண்ணனா இருந்தாலும் பாடம் கத்து கொடுத்த உருவாகி இருந்தாலும் பாட்டனா இருந்தாலும் கொல்றான்ல கண்ண. பாஜக ஒரு மலை குழிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுல போய் யாராவது உழுவாங்களா? அவர் வந்து மோடிக்கு பயப்படுறீங்க, அப்படி மோடிக்கு பயப்படுறீங்க. நிச்சயமா துஷ்டனை கண்டா தூர விலக்கு. ஏமாத்த பாக்குறீங்க, எழுது பண்ண பாக்குறீங்க, அரை மணி நேரமா தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? மக்கள் எங்ககிட்ட தான் வர்றாங்க, ஏமாறதுக்கு தயாரா இருக்காங்க. ஓடுங்க. இந்த வயசுல சிற்றம்பு ஆசைப்படக்கூடாது. அதுதான் ஈவேரா வழி வரைக்கும் இதுலதான் வீக்கா இருக்கிறாங்க. ஒரு மகா மோசமான ஆசாமி, அவரை போய் நீங்க வரவேற்கலாமான்னு கேக்குறீங்க. நன்றி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். சார், ஸ்டாலின் அவருக்கு 2026 தோத்துப்புடுன்ற பயம் வந்துருச்சு போல இருக்கு. இருக்கும், இருந்துட்டு சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஊர்ல இருக்கிற கட்சியெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு கூட்டணிக்கு. அவங்க யாரும் வராம போயிட்டாங்களா? யாரும் வரலையா? அப்போனா 2019, 2021, 2024 3 தேர்தல் வெற்றி கூட்டணி இப்ப தோல்வி கூட்டணி ஆயிப்போச்சா அவர் கண்ணுக்கு? அவர் நம்பிக்கைக்கு திமுக காரங்க எல்லாரும் இனி இந்த கப்பல் போய் சேராது, ஓட்டை விந்து போச்சு, அதனால புதுசா கட்சியை சேர்க்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டார் கூட்டணிக்கு. வழக்கமா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு கேள்விக்கும் ஒரே பதில் தான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் பண்ணுவாங்க. அப்போ அதனால பழசெல்லாம் தட்டிட்டு புதுசாக சேர்த்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ மூச்சு பிடிச்சிட்டு நீங்கள் பேசுனது இதுதான் பதில். எங்க கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்ன ஆச்சு? கொள்கைங்கிறது தேர்தலில் வெற்றி பெறுங்கிற கொள்கை, அந்த கொள்கைக்கான கூட்டணி இது இல்லை. எங்கள் ஒரே கொள்கை பாசிசம் உள்ள வந்துடக்கூடாது, இந்துத்துவம் வந்துடக்கூடாது, பாஜக கால உண்டு கூட அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, அந்த கொள்கையில தான் நீங்க இணைஞ்சீங்க. ஆமா, அந்த கொள்கை தான் இப்போ அதே கொள்கை தான். அப்பனா கொள்கை மாறலையே. இல்ல, அந்த கொள்கை இனி மேடை ஏறாது, மக்கள் மனசுல ஏறாது, இனி ஓட்டுக்கு வராது, எதுக்கு வராது, நடுத்தெருக்கு தான் திமுக வரும்ன்ட்டு முடிவு பண்ணிட்டாரா? அப்படி 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 அவர் யாரும் சொல்லலையே. நீங்களும் கற்பனை பண்ணிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? எது கற்பனையா? இப்ப இந்த இவ்வளவும் இந்த சொல்லி கூட்டணி கூப்பிட்டாங்க. இதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கை, பாஜக ஒழிக்கிறதா எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை, எங்களுடைய கூட்டணியுடைய கொள்கைன்னு சொல்லிட்டாங்க. வரதா வாண்டுறாங்க, வர்றவங்க சேர்றாங்க. இல்ல, பாஜக ஒழிக்கணும்ட்டு திமுக சொல்றதுக்கு இன்னும் அருகதை இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் அருகதை இருக்கு. திமுகவுக்கு என்ன அருகதை இருக்கு? உடன்பிறப்புகளுக்கு என்ன அருகதை இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க புத்தியோடவும் அறிவோடவும் பகுத்தறிவோடவும் உணர்வோடவும் ரோஷத்தோடவும் இருக்கிறங்கிற அருகதையினால தான் பாஜக மாதிரி ஒரு புல்லுருவியை ஒழிச்சு கட்டணும்னு பேசுறோம். ஃபர்ஸ்ட் நீங்க தானே அவங்கள உள்ள கூட்டு வந்து கூட்டணியில வச்சீங்க. 99 2004 வரைக்கும் கூட்டணியில மத்தியில ஆட்சியில இருந்துட்டு நல்ல சுகம் பணம் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு இப்ப தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்டு விட மாட்டோம் அப்படின்லாம் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாஜக கூட சேர்ந்தா பதவி பணம் சுகம் எல்லாம் கிடைக்கும். ஆக அந்த கட்சி என்னன்னு புரியுதா? நீங்களே தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அது பாஜக கிட்ட போனா மக்களுக்கு நன்மை கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பதவி கிடைக்கும், சுகம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், இவ்வளவும் சொல்லிட்டீங்க. ஆக பாஜக எப்படி வாழுதுன்னா இப்படித்தான், இந்த தொழிலை செஞ்சுதான் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது. மக்களுக்காக அந்த கட்சி இல்லைங்கிறத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. அதை விட்டுடுங்க. இந்த இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
பாஜகங்கிறது பதவி வச்சு சுகம் அனுபவிச்சு பணத்தை கொள்ளடிக்கிறது தான் பாஜக கூட இருந்தாக்கா நமக்கு கிடைக்கிற லாபங்கிறத நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. ஆமா, அப்படிதானே சுகத்தை. அதுக்கு ரொம்ப நன்றி. பாஜக கூட ஏன் சேர்றோம் அப்படின்னாக்கா பதவி கிடைக்கும், பதவியை வச்சுட்டு சுகம் அனுபவிக்கலாம், சுகம் அனுபவிச்சா பணம் கொள்ளடிக்கலாம். சுகம்னா என்னது? அது நீங்க தான் சொல்லணும். பதவி அந்த சுகம் அனுபவித்து பணம் அடித்து விட்டு பணம் வெளியிட்டு அப்படின்னு அதை தான் கேட்டேன். அது நீங்க சொன்னதுதான் சொன்னேன். அந்த சுகம்னா என்ன நீங்க தான் சொல்ல. இப்ப அதுக்கு திருப்பி அடி போடுறாள் போல இருக்கு. ஆமா, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சி வந்து சேர்ந்தா கொடுக்குதுன்னா யார் சேர மாட்டாங்க. இப்ப எனக்கு கொடுக்குதுன்னு சொல்லுங்க, நான் போய் சேர்ந்து. இல்ல, இப்போதைக்கு டெல்லி திமுகவின் தூதராக இன்று போய் சேர்ந்த திமுகவில் எம்பியான கமலஹாசனை நியமிக்க போறதா காத்து வாக்கள வருது, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போனா அந்த கட்சியில கனிமொழி வேஸ்ட், ராஜா வேஸ்ட், டிஆர் பாலு வேஸ்ட், தயாநிதி மாறன் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இனி கமலஹாசனை வச்சுதான் இனி கட்சியை நடத்தணும், கட்சியை கரை சேர்க்கணும் அப்படின்ட்டு பயந்துட்டார். இனி நம்ம தோத்து விடுவோம், அமலாக்கத்துறை, வருமானத்துறை இருக்கிற எல்லா துறைகளும் ஏவி விட்டுருவாங்கன்ட்டு பயந்து போயிட்டாரா ஸ்டாலின்? நான் கேள்விப்பட்டது வானதி சீனிவாசனை தான் திமுக சார்பில் அனுப்புறதா கேள்விப்பட்டேன். வானதி சீனிவாசனை தான் திமுக சார்பில் அனுப்புறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமாம், டைரக்டாகவே போயிடலான்னு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை அனுபவமும் அத்தனையும் கிடைக்கணும்னா வானதி சீனிவாசனை வந்து இது பண்ணி அனுப்புறாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா மாம்பழம் கதை மாதிரி முருகரும் விநாயகர் போட்டி போட்டாங்க, அந்த கதை சொல்றீங்க. எதுக்கு கமலஹாசன் என்ற முருகர், எதுக்கு வானதி என்ற விநாயகரை வச்சே முற்றிலான்றீங்களா? கமலஹாசன் அனுப்புறதா நீங்க சொல்லும் போது வானதி சீனிவாசன் அனுப்புறாங்க நான் சொல்லக்கூடாது. அப்படியா? இல்ல, இருக்கிற உண்மைன்னு அதே மாதிரிதான் இருக்கிறத நான் சொன்னேன். வானதி சீனிவாசன் தான் அனுப்புறதா சொல்லிடுறேன். எனக்கு உறுதியா தெரியும், எனக்கு உறுதியா தெரியும். இல்ல, இப்போ கமலஹாசன்ல வானதி சீனிவாசன் தான் அனுப்புறதா இருக்காங்க. வானதி சீனிவாசன் ரெடி பண்ணிட்டாங்க. இல்ல, நான் ஜெயிக்கிறதுக்கு எந்த லெவலும் திமுக இறங்குமா? ஆமா, இறங்கும். இல்ல, அதிமுக பொறுத்து திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்படிப்பட்டவர் யாரு? ஓபிஎஸ் கூட்டணிக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இதெல்லாம் அசிங்கமா. வீட்டுக்கு ஸ்டாலின் போனாரா? ஸ்டாலின் வீட்டுக்கு ஓபிஎஸ் வந்தாரா? ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் வீட்டுக்கு ஸ்டாலின் போனார். ஏன்னா ஓபிஎஸ் உடைய அம்மா செத்து போனதுக்கு போனாரு, அவங்க ஒய்ஃபுக்கு செத்து போனதுக்கு போய் விசாரிச்சாரு. எப்போது? எது எப்போது? ஒரு 2 வருஷத்துக்கு. அப்ப அதுல ஜென்மத்துல, போன ஜென்மத்திலயா? இது வந்து இப்போ வந்து கேட்டு ஒரு நாகரிகம், ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாத ஒரு பாஜக கூட்டம், ஒரு காட்டு மிராண்டி கூட்டம், அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு இந்த நாகரிகம் எல்லாம் தெரியாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு இளவு விசாரிக்கிறதுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க தான் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல எந்த தப்பு கிடையாது. அது மனித நாகரிகம். மனுஷனாக இருந்தாலும் பாஜகவுக்கு தெரியும். மிருகங்கள், ராட்சசர்கள், அறிவு கெட்டவர்கள், முட்டாள்கள், 10ஆம் பசங்கள், துரோகிகள், அயோக்கியர்கள், அவங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்கு அந்த அயோக்கியங்கிட்ட நீங்க ஓடி போயிட்டு கால்ல போய் விழுறீங்க? இந்த கால்ல அந்த கால்ல போய் விழுறீங்க. போயிட்டு அவங்க மூளை எல்லாம் அவங்க மூளை வந்து கால்ல, அவங்க மூளை வந்து கால்ல இருக்கு. இல்ல, ஓபிஎஸ் என்ன வாக்கு இருக்கு, அவர் கால்ல போய் விழுறீங்க. பிரேமலதாக்கு என்ன இது இருக்கு, அவங்க கால்ல போய் விழுறீங்க. ஐயா, இது விட கருணாநிதி இவ்வளவு பட்டதெல்லாம் செஞ்சல. பழம் நழுவி பால்ல விழுந்தா சொன்னாரு விஜயகாந்த். இப்ப போயிட்டு காலில் விழுற, சாஸ்திராங்களா விழுங்க. அம்மா, நான் எப்படியாவது 2026 ஜெயிச்சிடணும், நான் முதல்வர் ஆகணும், எங்க அப்பா செய்யாத சாதனை நான் சாதிக்கணும்ட்டு போய் விழுறாளாம். இப்படிலாம் தன்மானம், மானம், சூடு, சொரணம் எதுவும் இந்த பகுத்தறிவாதிகளுக்கு இருக்காதா? உடன்பிறப்புகள் இருக்காதா? திமுகவுக்கு இருக்காதா? இருக்காது. இதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லி உங்களாட்ட பேசிக்கிட்டு இருந்தாக்கா அது கிடையாது. எங்ககிட்ட பன்னீர்செல்வம் காலில் போய் விழுந்ததுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? எதுக்கு ஆதாரமா? வாக்கிங் போறப்ப அங்க மீட் பண்ணாருங்க, அப்புறமா ஈவினிங் பார்த்தா வீட்டுக்கு வந்து இது பண்றாரு. அது காலில். ஆமா, அதுதான். இனி வந்து நீங்க தானே சொன்னீங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் நீங்க தானே சொன்னீங்க. அப்போனா இனி காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் இது எதுவும் வச்சிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று திரு ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்து விட்டார். அதனால் ஓபிஎஸ்சியிடம்
பிரேமலதாவிடம் சரணாகதி அடைகிறாரா திரு ஸ்டாலின்? இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறா, நம்ம என்ன பண்ண முடியும்? ஓபிஎஸ் எத்தனை எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, பிரேமலதா எத்தனை எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க? அவங்க காலில் போய் உளுந்து உன் ஓட்டு எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு அப்படிதானே கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காரு. உங்க அறிவு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியுது. ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்காத ஒருத்தர்கிட்ட தேர்தல் கூட்டணிக்கு போவாரா, காலில் உழுவாரா? என்னங்க அப்படிதான் இவ்வளவு தூரத்துக்கு நட்டுக்கட்டு கிடைக்கிறீங்க? அப்படிதான் நட்டுக்கட்டு இவ்வளவு தூரத்துக்கு நட்டுக்கட்டு கிடைப்பீங்க உங்க கட்சிக்காரருக்கு. ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்காத ஒருத்தர்கிட்ட வந்து ஜெயிச்ச கட்சி விட்டுட்டு அந்த கட்சிக்கு போவேன்னு சொல்றாங்களே, சொல்றீங்களே, உங்களுடைய மூளையை நான் என்ன நினைக்கிறது? ஏன் ஒருத்தர் பாஜக காலில் உழுவுறாங்க தெரியுமா? பாஜகவுக்கு மூளை பூரா காலில் தான் இருக்குது, மண்டையில் இல்லை. அப்படியா? அறிவு அவ்வளவு தூரம் காலிலேயே நின்னு போச்சு. இல்ல காலிலேயே நின்னு போச்சு. பாஜக உடம்பு ஃபுல்லா அறிவு. ஆமா, உடம்பு பூரா விஷம். அறிவு உடம்பு பூரா விஷம். அறிவுக்கு இன்னொரு பேரு விஷம். பாஜக உடம்பு பூரா விஷம். காலில் தான் அந்த விஷம் குறைச்சல் ஆகுது, அதனாலதான் காலை பிடிக்கிறாங்க. அப்படியா? ஆமா. பொல்லா துச்சனருக்கு அங்க முழுதும் விடமேயாம்னா அந்த பொல்லா துச்சனர் வந்து பாஜக தான். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். கங்கை கண்டி சோழபுரத்துக்கு வந்தப்ப ராஜேந்திர சோழனுடைய 1000 விழா ஆடி திருவாதிக்கு வந்தப்ப தங்கம் தென்னரசு பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தது பெருமை அப்படின்னு சொன்னாரு. யாரு சொன்னாரு? பாரத பிரதமர். அதுவும் இந்திய பிரதமர் சொன்ன கோபம் வந்துருன்ட்டு பாரத பிரதமர் சொன்னார். இது விட அசிங்கமானது வேற எதுவுமா இருக்கா? பாரத பிரதமரை வரவேற்கிறது அசிங்கம்னாக்க பாரத பிரதமரை அசிங்கப்படுத்தி உங்களுக்கு என்ன தெரியுதா? பாரத பிரதமருக்கு ஒரு அசிங்கமான ஆளு, அவரை ஏன் வரவேற்றீங்கன்னு கேக்குறீங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க சொன்னதான் பாரத பிரதமர் ஒரு மகா மோசமான ஆசாமி, அவரை போய் நீங்க வரவேற்கலாமான்னு கேக்குறீங்க. நன்றி. இல்ல, பொதுமக்கள் கருத்தா நான் எடுத்துக்கல. பாரத பிரதமர் ஒரு ஆபாசமான அசிங்கமான மட்டமான மோசமான ஆசாமியை போய் வரவேற்கலாமான்னு கேக்குறீங்க. உங்க கருத்தை நான் முழுதாக ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி இது முழுதாக ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்தை நான் முழுதாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரத பிரதமர் உங்களுடைய இது பிரகாரம் மகா மோசமான கேவலமான அயோக்கியத்தனமான பேர் வழியை நீங்கள் எப்படி வரவேற்கலாம் கேட்டதை நான் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்லவில்லை, நீங்க நீங்க திமுக காரன் இப்படி இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஏன் நீங்க தான் இந்தியா கூட்டணி வச்சுக்க? இந்திய பிரதமர் சொல்றதுக்கு பயமா? இந்தியா பயமா? இந்தியாங்கிறது வெள்ளக்காரன் அவருக்கு புரியணுங்கிறதுக்காக. இல்ல அவருக்கு புரியாது. இந்தியாங்கிறது ஏதோ வேற நாடு நினைச்சுக்காரு. பாகிஸ்தான் போட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்குதான் அவருக்கு புரியணுங்கிறதுக்காக அப்பா நீ பாரத நாட்டுக்கு பிரதமர், உன்னை வரவேற்கிறதுக்கு காரணமே நீ பாரத பிரதமர் இருக்கிறதாலதான். மோடின்னு வரவேற்கல, மோடி யாரும் வரவேற்கல. அந்த பதவிக்கு வந்து இந்த ஆசாமி உட்காந்துட்டாரு, அதனால நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப என்ன செஞ்சீங்க? கருப்பு புலனு விட்டீங்க, மோடி நீங்க என்னோ செஞ்சீங்க. ஆமா, நீங்க பதில் சொல்லியாச்சு. ஆமா, இதுதான் நீங்க செஞ்சீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? ஆமா, மத்தியில நல்ல கூட்டணி வச்சுக்கிட்டு நல்ல சமரசம் வச்சுக்கிட்டு தமிழகத்துக்கு வேண்டிய நிதி திட்டங்களை வாங்காம உங்களுடைய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அமைச்சர்களுக்கும் வாழ்வதற்காக வெற்றி பெறுவதற்காக பாஜக என்ற ஒற்றை செல்ல வச்சுக்கிட்டு எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க? என்ன சொன்னீங்க கடைசியா என்ன சொன்னீங்க? அதுக்கு பாஜக வேணும். ஆமா, கரெக்ட். அதே தான் நானும் சொல்றேன். ஆமா, நீங்க பாஜக கிட்ட போனாக்கா நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கலாம், நம்ம அமைச்சருக்கு கொள்ள அடிக்கலாம், பொதுமக்கள் பணத்தை எல்லாம் கொள்ளை அடிக்கலாம். அதனாலதான் சேர்ந்தோம். நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. பாஜக கூட சேர்ந்தா கொள்ளை எல்லாம் அடிக்கலாங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. ரொம்ப நன்றி. மறுபடியும் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு நன்றி. ஐயோ, இப்படி எல்லாம் நீங்க தானே சொன்னீங்க. சொந்தக்காரனுக்கு கொடுக்கறதுக்கும் மந்திரிகளுக்கு கொடுக்கறதுக்கும் நீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கும் பாஜக கூட சேர்ந்தீங்க. பாஜக கூட சேர்ந்தா கொள்ளை அடிக்கலாம்ங்கிறது தெரியும். அதுதான் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நாங்களும் ஒத்துக்கிறோம். அதாவது பாஜக கூட சேர்ந்தா கொள்ளை அடிக்கலாம்.
நீங்க உங்க ஜெம் டிவி சொல்லுது. அப்படி நீங்க தான் சொன்னீங்க. இப்போ திராவிட தெரியுது பாஜக கூட சேர்ந்தா போல பச்சைவந்தித்தனமா நீங்க சொல்றது நாங்க பச்சைவந்தி தான், நாங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறி போவோம், எங்களுக்கு பணமும் ஆட்சியும் அதிகாரமும் அதுதான் வேணும், அந்த சுகம்தான் வேணும், வேற யாரும் அனுபவிக்க கூடாது. அப்படி வந்தாலும் அவனை அழிச்சு பீமன் துரியோதன 2 காலை பிடிச்சி பிரிச்சு அப்படி மாத்தி போட்டாருல்ல, திருப்பி ஒட்டாத மாதிரி. அதே மாதிரிதான் துரியோதனன் தொடர்ல உயிர் இருக்குன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணன் சொன்னாருன்ட்டு பீமா அடிச்சா, அதே மாதிரி நீங்க சுகம் பணம் பதவி ஆண்டு அனுபவிக்கணும். பாஜக தவிர இனி எது வராது, இனி காங்கிரஸே தலையெடுக்காது அப்படின்ட்டு போயிட்டீங்களா? தேங்க்யூ. சொல்றீங்க பாஜக கூட சேர்ந்தாக்கா பீமனை கிருஷ்ணனை துரியோதனிடம் முறைகட்டு அவனுடைய உயிர்நிலையில் அடிச்சு கொல்ல வச்ச கிருஷ்ணன் பண்ண மாதிரி ஜராசந்தனை பிரிச்சு போட்ட மாதிரி பாஜக கூட சேர்ந்தோம்னா கொள்ளை அடிக்கலாம், கொலை பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அதுக்காக தானே சேர்ந்தீங்க. காங்கிரஸால் அது பண்ணாது, அதனால தான் இதுக்கு போறீங்கன்னு சொன்னீங்க. மறுபடியும் 3வது முறை அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க. தேங்க்யூ வெரி மச். இது 3வது ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நீங்க 3வது பாஜக கூட சேர்ந்தா சொந்த கொள்ளடிக்கலாம், பதவி சுகம் அனுபவிக்கலாம், பணம் கொள்ளடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். பாஜக கூட இருந்து இவ்வளவு லாபம் இருக்கு. நீங்க 3வது முறையா சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கறன்னு சொல்ற ராகுல் காந்தி பாஜக எப்படி எல்லாம் கோல்மால் செய்து வெற்றி பெற்றிருக்கு சொல்லிருக்கு. இது வரைக்கும் திமுக வாயே திறக்கலையே. இப்பதானே சொன்னாங்க. இப்ப வாயே திறக்கலையே. இப்பதானே ஏன் வாய் திறக்கல? நீங்க அப்படி செய்யறவங்க தானே. நீங்க அப்படி செய்யறவங்க. எந்த கட்சியும் இது வாயை திறந்து பேசல. ஒரு கட்சியும் அதை பத்தி பேச. ராகுல் காந்தி முழு கூட்டம் இதையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா சேருவாங்க. இப்ப போட்டாங்களா இந்தியா கூட்டணி மீட்டிங், அதை சொல்லதுதான் இது. அப்ப கூட வாயை திறக்கல. அவர் மோடிக்கு பயப்படுறீங்க. அப்படி மோடிக்கு பயப்படுறீங்க. நிச்சயமா துஷ்டனை கண்டா தூர விலக்கு. அப்படி பயப்படுறீங்க. வந்துருவோம் வந்துருமோ. அப்புறமா ஒரு நல்ல ஆடு வர்றான்னா என்ன நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, யோகியா வர்ற சொம்பு எடுத்து உள்ள வைப்பாங்க. அதுவும் மோடி வந்தாக்க அது மாதிரி தான் நடக்குது. நீங்க அதே ஒத்துக்கிறீங்க. மோடியை கண்டு பயப்படுற மாதிரி இருக்காரு. ஆமா, எதுக்கு பொதுமக்கள் பயப்படுறாங்க. பொதுமக்கள் பயப்படுறாங்க மோடியை பார்த்தா. ஐயோ இந்த ஆள் வர்றான் அப்படின்னு பயப்படுறாங்க. அதான உண்மை. அதே நீங்க 4வது ஸ்டேட்மெண்ட் இப்ப நீங்க கொடுத்தது, பதவி சுகம் அனுபவிக்கலாம், பணம் கொள்ளடிக்கலாம், சொந்தக்காரருக்கு வாழ்வு கொடுக்கலாம். மோடி ஒரு துஷ்டத்தனமான ஆடு, ஜாக்கிரதை. 4 வாக்காளர் பட்டியல் இப்படி எல்லாம் முறைகேடு நடந்திருக்குன்ட்டு பொது வெளியில போட்டு உடைச்சிருக்காரு. இந்திய கூட்டணியின் தலைமை தாங்குகின்ற ராகுல் வருங்கால பிரதமர். நீங்க தானே பிரதமர். இவரை தான் 2019 சொன்னீங்கல்ல திரு ஸ்டாலின். அவருக்கு ஏன் வக்காலத்து வாங்கல, ஏன் ஆதரவு கொடுக்கல, ஏன் உங்க தன்மானம் வரல, இப்படி எல்லாம் போட்டு வச்சு நீங்க அதுமே செஞ்சீங்க. கள்ள ஓட்டு எப்படி போறது, வாக்காளர் பட்டியல் எப்படி திருத்துறது, இல்லாதவன் பொல்லாதவன் எல்லாம் எப்படி உள்ள சேர்க்கறது. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே திமுக. அதை சொல்லி கொடுத்தது பாஜக. அதை சொல்லி கொடுத்தது அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ். அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுத்துச்சு திமுக. ஆமா, எப்படி எல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பண்ணலான்னு திமுக சொல்லி கொடுத்துச்சு. அந்த ஆர்எஸ்எஸ் வந்தவர் தான் பாஜக மோடி. ஏன்னா நாங்க ஏத்துக்கிறோம். இதை சொல்ல நீங்க கரெக்ட். கண்ணன் காட்டிய வழிங்க. கண்ணன் காட்டிய வழி. உயிர்நிலையில அடிக்க கூடாது. போர்க்காலத்துல துரியோதனத்தை பீமா பயப்படுறான், முடியாதுங்கிறான். அடிடா நான் காட்டினேன், அடிச்சு கொண்டான். கர்ணன் தேர்கால ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், சேத்துல சிக்கிச்சு. கர்ணன் அர்ஜுனன் சொல்றான், இப்பதான் அவனை அடிச்சா கொல்ல முடியுங்கிறான். கண்ணன் காட்டு வழியில நாங்க போறோம். அப்பனா கண்ணன் இந்த வழிக்கு. அதே மாதிரி அந்த கர்ணன் சாக மாட்டேங்கிறான். அவனை தர்மம் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஐயர் வேஷத்துல போய் அந்த தர்மத்தை எல்லாம் வாங்கி அவனை கொல்றான் கண்ணன். அந்த கண்ணன் காட்டிய வழியில் நாங்கள் போறோம். இப்ப திமுக முழுக்க சனாதன வழி, பகவத்கீதை வழி, சமய வழி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. நீங்க வாழறதுக்கு எந்த காங்கிரஸ் எந்த குட்டிச்சோரா போட்டோம், ராகுல் காந்தி எப்படியாவது போட்டோம், நாங்க வாழணும்ட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, கண்ணன் காட்டிய வழியில போறோம்.
போறோம், கண்ணன் காட்டிய வழியில போறோம். இப்படி அண்ணனா இருந்தா துரோகம் இல்ல, பச்சை துரோகம் இல்ல, மனசாட்சி இல்ல. என்ன சொல்றான்? உங்க உடம்புல ஓடுறது ரத்தமா இல்ல பூவமா இல்ல, எது சாக்கடையா? பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம் உடம்புல ரத்தம் எல்லாம் போய் சாக்கடை தான் ஓடிட்டு இருக்கு. கண்ணன் காட்டிய இப்படி வழியில எல்லாம் போறதுக்கு இருக்கிறது சாக்கடை தான் இது உண்டு. ஒரு அன்பு இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கா? எதுவுமே இல்லையே. எதுவுமே கிடையாது. நீங்க வாழறதுன்னா எப்படி காலம் ஜெயிக்கிறது? அவங்க கிட்ட என்ன இருக்குது எதுவும் இல்ல, போயிட்டு கால்ல போய் விழுந்துருதா? கண்ணன் காட்டிய வழி, கண்ணன் காட்டிய வழி. இப்ப அண்ணனா இருந்தாலும் பாடம் கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் பாட்டனா இருந்தாலும் கொல்றான்ல கண்ணன். அந்த பக்கம் கீதாச்சாரத்துக்கு பரவாயில்ல. ஓ, இப்ப உங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரசும் கொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள், விசிகாவை கொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள், கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கொல்ல ஆரம்பித்துட்டீங்க. எல்லாம் கதை முடிச்சிடுறீங்க. ஆமா, கண்ணன் காட்டிய ஆமா, கண்ணன் காட்டிய வழி. பாவம் சார். விசிகா எல்லாமே திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒத்தமரை பார்த்து இருக்க முடியுமா? திருமாவளவன் ஒரு கொள்கை பிடிப்பாளர். வேற யாருமே, ஸ்டாலின் கிடையாது, கருணாநிதி கிடையாது, யாருமே திமுகவில் அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பு ஆளர் யாருமே இல்லை. பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி, தமிழக மக்கள் ஏமாற்றி கொள்ளையடிக்க கூட்டமாக இருக்கிறீங்க சார். கூட இருந்து அழிச்சிங்களே சார். விசிகாவையும் கம்யூனிஸ்ட் சகுமா எதுமா இதுக்கெல்லாம் பாஜக கிட்ட போய் அழியாதன்னு நிறுத்தணும், வேற ஒண்ணு. பாஜக கிட்ட போய் அழிஞ்சிடாத, அந்த சாக்கடையில விழுவாதன்னு நிறுத்தி வச்சிருக்கோம். அவ்வளோ யார அவங்கள எல்லாம் அப்படியா? பாஜகங்கிற சாக்கடையில போய் விழுந்துடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. இல்ல, இந்த ஒரு சாக்கடை மலைக்குழி பாஜக, அதுகிட்ட போய் விழுந்துடாது. எப்படி சார் அவங்க 2 பேரும் சேருவாங்க? எப்படி சேருவாங்க? சேருவாங்க? விசிகா கொள்கை என்ன, கம்யூனிஸ்டுக்கு என்ன கொள்கை? எப்படிமா அவங்க பாஜக கூட சேர மாட்டாங்க சார். தெரியுது இல்ல? அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு நேரம் என்னத்துக்கு மூச்சு பிடிக்க, என்னத்துக்கு கத்துனீங்க? பாஜக கூட சேர மாட்டாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் அவங்க திமுக விட்டு எப்படி? அவங்க வேற இதுல மறுபடியும் நீங்களே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அவங்க வந்து எப்படி பாஜக ஒரு மலை குழிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுல போய் யாராவது விழுவாங்களா? அதனாலதான் அவங்க திமுக கூட தான் இருப்பாங்க. திமுக விட்டு அவங்க போறதா சொல்லல. நீங்களா வந்து கத்திக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க ஆட்சியை சொல்லிட்டு இருக்கீங்க, எதை கத்திக்கிட்டு போங்க, எங்களுக்கு என்ன வந்தது? அவங்க போறாங்களா இருக்கிறாங்களா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். இல்ல, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல, உங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க ஆதரிக்க கட்சிக்கு புரிய வைக்கணும். இப்படி எல்லாம் நியாயம் தர்மமாய உங்களையே 7 வருஷமா கட்டி அழுகுறாங்களே, எல்லாத்துக்கும் துக்கம் சந்தோஷம் எல்லாத்துக்கும் கூட இருந்தால அந்த கட்சியை நம்ம அழிக்கிறோமே, மனசாட்சி இருக்கா? இல்லையே. நாங்க அழிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா? நாங்க அழிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல, மது ஒழிப்பு புத்தி இருக்கா அதை சொல்றதுக்கு? அதாவது ஆதாரம் இல்லாம வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போனா கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு நான் என்ன மடையனா? என்ன புரியல எனக்கு நீங்க பேசுறது என்ன. நான் உங்களுக்கு சொன்னேனா? இப்ப என்ன நீங்க என்ன ஒரு மடையன்னு நினைச்சிட்டு பேசுறீங்க? கட்சியை கலைச்சு விட்டாங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க ஊர்ல 1000 பேர். எடப்பாடி சொல்றாரு சார், விசிகா உங்களை திமுக அழிக்கிறது, கம்யூனிஸ்ட் உங்களை அழிக்கிறது இது அப்படின்ட்டு சொல்றாரு சார். பட்டவர்த்தமா சொல்றாரு சார். அப்படி சொல்லி உங்களை ஏமாத்துறாரு பழனிசாமி பத்தி நாங்க விசிகா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பழனிசாமி உங்களை ஏமாத்துறாரு, ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றோம். ஆமா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். எப்படி எல்லாம் ஆடுறீங்க? 15 வருஷமா சென்ட்ரல்ல சுகம் போகம் எல்லாத்தையும் அனுபவிச்சு இப்ப அனுபவிக்க முடியலன்ட்டு இப்ப எப்படி வருவோம்? இப்படி ஏன்னா 2026 நம்ம தோத்து போடுவோம், அதனால மத்தியில கூட்டணியில பங்கு பெறலான்ட்டு இது திமுக முடிவு பண்ணிடுச்சா? விசிகாவே கம்யூனிஸ்ட் எல்லாம் வெளியே போப்பா அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுச்சான்னு கேக்குறீங்க. முடிவு பண்ணாக்க பாக்கலாம். அது ஒண்ணு பேசாம தான் இருக்கணும். ஏன் கேக்குறீங்க? அது அவங்க முடிவு பண்ணதை உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? நீங்களும் வந்து கேட்டுக்கிட்டு தான் என்ன? இல்ல, இப்ப வந்து 11% நாங்க பொருளாதார நாங்க வளர்ந்துட்டு இன்னும் ஸ்டாலின் 4 ஆண்டு ஆட்சியில தான் வளர்ந்ததா? இல்லன்னு சொல்லுங்க. 10 வருஷம் அதிமுக இது இல்லையா? இல்லன்னு சொல்லுங்களேன். அதான் சொல்றாரு. சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்காடா. எம்ஜிஆருடைய ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையும் பழனிசாமி ஆட்சியிலும் ஒரு வளர்ச்சி திட்டங்கள் கூட வரலங்கிறதா நான் சிஏஜி அறிக்கை. இதே அறிக்கை தான் அது. இதே அறிக்கை தான். அப்பனா நீங்க எதுக்கு மகளிர் சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் உங்க பாஜக அவங்களால நியமிக்கப்பட்ட சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லி இருக்காரு,
அதிமுக அவனுடைய 11 ஆண்டு ஆட்சி காலம் தமிழகத்தினுடைய இருண்ட காலம்னு சொல்லியிருக்காரு. இந்த 4 வருஷத்துல 11% கொண்டு இருக்காங்க திமுகன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு புரியலன்னா நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, தேவை இல்லை. புரிஞ்சவங்களுக்கு தெரியும், அறிவுள்ளவங்களுக்கு தெரியும், மூளை உள்ளவங்களுக்கு தெரியும், பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படி ஜிடிபி 11% வளர்ந்து இருந்தா நீங்க எதுக்கு பெண்களுக்கு உரிமை தொகை தரீங்க, எதுக்கு இலவச பயணம் தரீங்க, எதுக்கு இலவசமான மளிகை பொருட்கள் ரேஷன் கடை தரீங்க? நீங்க இதுக்கு சொல்லுங்க. யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஏமாந்து நிக்கிறது நீங்க. ஏமாந்து நிக்கிறது பாத்துக்கிட்டு யாரையும் ஏமாத்தலையே. ஏமாத்துறதா ஜனங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஜனங்க ஓடிட்டு இருப்பாங்களே. இப்படியே ஏமாத்தி இப்படி கத்துன்னு கத்துறீங்களே. ஏன் இப்படி பதறி போய் கத்துறீங்க? ஏமாத்த பாக்குறீங்க, எழுது பண்ண பாக்குறீங்க. அரை மணி நேரமா தான் கத்திக்கிட்டு இருக்கு. என்ன பிரயோஜனம்? மக்கள் எங்ககிட்ட தான் வர்றாங்க, ஏமாறதுக்கு தயாரா இருக்காங்க. விடுங்க, தனியா கத்திக்கிட்டு இருக்காதீங்கப்பா. உள்ள கொண்டு போய் சேர்த்து போறாங்க. நான் எதுக்கு தனியா கத்து? ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்டியால கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஏமாற்ற முன்னேற்ற கழகம் நீங்க வச்சுட்டீங்க. அது பார்ப்பன ஜனதா கட்சி மாதிரி தான். அப்படியா? அது மக்களை ஏத்துக்கலையே. வட இந்தியாவில எல்லாமே எல்லா இடத்துல ஜெயிச்சுட்டு வரீங்க. ஜெயிச்சாங்கன்னு தான் ராகுல் காந்தி சொல்லிவிட்டாரு. இப்பதான் நீங்க மாட்டினீங்க. அந்த வாக்காளர் பட்டியலை ரெடி செய்யக்கூடியவர் யார்? தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். ஆனால் அதுக்கு உழைக்கும் சர்வே எடுக்கிறவங்க யார்? சேர்ப்பவர் யார்? மாநில அரசு ஊழியர்கள். அப்படி இருக்க எப்படி தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சுமற்ற முடியும் திரு ராகுல் காந்தி அவர்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு வேற தேர்தல் ஆணையம் தவிர மற்றவங்க எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல. அந்த வாக்காளர் பட்டியலை உருவாக்கி கொடுக்கவர் யாருங்க? மாநில அரசு ஊழியர். ஆக தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற தலைவரை தவிர மற்ற எல்லாரும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆபீஸ் இருக்குது. அந்த ஆபீசருக்கு தான் செய்யறாங்க. ஆமா, தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையங்கிறது தனியா இருக்குது, ஒன்றிய தேர்தல் ஆணையம் தனியா இருக்கு. ஆமா, இந்த அடிப்படை ஞானம் கூட இல்ல. அதுதான் கேட்கிறேன். மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு. மாநில தேர்தல் ஆணையம் வேற இல்ல. மத்திய தேர்தல் அங்கேயும் இருக்கு. 2 தேர்தல் ஆணையம். அப்படி இருக்க தேர்தல் வாக்காளர் பட்டியல் உருவாக்கி கொடுக்குற யார்? அரசாங்க ஊழியர்கள். அப்படி இருக்குன்னா ஆளுகின்ற அரசு இது என்ன பண்ணிட்டு இருந்தது? கர்நாடகா என்ன பண்ணிட்டு இருந்தது? காங்கிரஸ் தானே பண்ணிடுச்சு. அப்பனா இது எப்படி உருவாச்சு? எப்படி சேர்க்க முடியும்? தேர்தல் ஆணையத்தை எப்படி சேர்க்க முடியும்? இவ்வளவு இல்லாத பொல்லாத எப்படி சேர்த்த முடியும்? அப்படிங்கிற அங்குகின்ற காங்கிரஸ் செஞ்சது தானே தான் ஜெயிக்கலான்ட்டு. அப்படி இதுதான் அவங்க மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. 2 கவர்மெண்ட் இருக்கிறதுங்கிறது பேசிக்கா தெரியுமா உங்களுக்கு? 2 கவர்மெண்ட் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, மாநில அரசு, மத்திய அரசு. அவ்வளவுதான் ஆன்சர். இதுக்கு அவ்வளவுதான் ஆன்சர். நீங்க பேசுறீங்க. இல்ல. ஆமா, அப்பனா சரி, 2 பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணி ஆயிட்டாங்களா? 2 பேரும் சேராதனாலதான் மேட்ரு வெளியே வந்திருக்குது. சேர்ந்து இருந்தாக்கா 2 பேரும் கூட்டு கலவாணி மேட்ரு வெளியே வந்திருக்காரு. எது ராகுல் சொல்லுது கரெக்டா? ராகுல் சொல்லுது கரெக்டா? ஆமா, இது நடந்தது. என்னத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய இந்த வாட்ஸ்அப் இது டிஜிட்டல் இதெல்லாம் எல்லாத்தையும் முடக்கிட்டான். ஏன்னா இன்னைக்கு பூராத்தையும் நிறுத்தி விட்டாங்க. கம்ப்ளீட்டா பதிலே வரலையே. நீங்க பதவி பிரமாவும் சத்தியம் பண்ணி பாக்கலாங்கிற. யாரு சத்தியம்? 444 தொகுதிகளை எடுக்க வேண்டியது ஒரு தொகுதிகளை எடுத்தா இது சரியா போயிடுமா? நீங்க குற்றம் சொல்றது கரெக்டா சொல்லணும். நீங்க கரெக்டா இது இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கு? ராகுலுக்கு பிராமண பத்தி நீ சமிப்பி அப்படின்னு கேட்டு இருக்கு. நீ ஏன் கொடுக்க மாட்டேன்ற? ஏன் பயப்படுற? இல்லையா, கொடுத்த ஆதாரபூர்வமா கொடுத்துருக்குது. இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. 4 மாநிலங்கள் ஓட்டு போட்டிருக்கான். ஒரு வீடே இல்லை. இந்தியா டுடே இன்னைக்கு அதையும் சேர்த்து எடுத்து போட்டிருக்காங்க. என்னென்ன ஃப்ராடு பண்ணிருக்காங்க இன்னைக்கு போட்டிருக்காங்க இந்தியா டுடே. ராகுல் காந்தி போட்டது இல்லை, இது ஒரு இந்தியா டுடே. ராகுல் காந்தி சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்த்து பிடிச்சி எடுத்து பேட்டி எடுத்திருக்காங்க. அப்பனா இங்கேயும் ஆக அவ்வளவு பெரிய ஃப்ராடு
தேர்தல் ஆணையம் பண்ணி அந்த ஃப்ராடுக்கு அடிப்படையில் இருந்தது அமித்ஷா. அவங்க அந்த கூட்டணி இன்னைக்கு வரையிலும் அவர்கள் ஜெயித்தது பூராவுமே இந்த கேள்வியெல்லாம் பெருசா வந்ததுன்னா நீதிமன்றத்துக்கு போறதுனால பிரயோஜனம் இல்லை. அதையும் சொல்லிடுறேன், பேச்சு முடிக்கிற சும்மா இருக்கு. நீதிமன்றத்துக்கு போனாக்க நீதிமன்றம் அதை எப்படி தப்பிக்கும்னு தெரியும். தேர்தல் ஆணையம் வந்து தனி அமைப்பு, அது நீதிமன்றத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டானமஸ் பாடி, அது நீதிமன்றம் தலையிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுற போறாங்க. அப்படிதான் அவங்க தப்பிக்க போறாங்க. அதனாலதான் இப்ப புரியுசா நீங்க சொல்றது. ஏன் திமுக வாய் திறக்காம இருக்கு? நம்மளும் இதே மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்ணி செத்தவன் போனவன் எல்லாரும் இணைச்சு 2026 ஜெயிச்சிடுன்ட்டு ரகசியமா அதே தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல 2026 2024 இந்த ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, அந்த ஃப்ராடையே நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. பாஜகவும் அமித்ஷாவும் மோடியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து பண்ண ஃப்ராடுக்கு நாங்களும் சேர்ந்துக்கிறோம். இது திமுக ஆமாம் சேர்ந்து போகிறாங்க. என்ன இருக்குது? அண்ணன் கண்ணன் காட்டிய வழி. அப்படி கண்ணன் காட்டிய வழி. அப்பனா இருந்தாங்கன்னா மவனா இருந்தாங்கன்னா கொள்றானல்ல கண்ணன் காட்டிய வழி. கீதையின் வழி, கீதாச்சாரம், பகவத்கீதை வழி பிரகாரம் நாங்கள் போகிறோம். ஸோ இதனால்தான் வாய் மூடி மௌனமா இருக்கிறார். வெளியில சொல்லிடாதீங்க. பாஜக வெளியில தான் போக போறோம், கண்ணன் காட்டிய வழியில தான் போக போறோம், பகவத்கீதை காட்டின வழியில தான் போக போறோம், ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்க போறோம். எவனா இருந்தா என்ன, அண்ணனா இருந்தானா அப்பனா இருந்தானா அடிச்சு கொள்றா. கண்ணன் காட்டிய வழி பகவத்கீதை. பாஜக இது மாதிரி ஜெயிக்கும் போது நம்மளும் அதுல சேர்ந்துக்குவோம். அதிகாரம், சுகம், டப்பு, வேற என்னன்னு ஆண்டு அனுபவிக்கணும். அதனால ருசி. ஏன்னா 10 வருஷமா வனவாசத்தில் இருந்தாங்க, இப்ப ஆட்சியில் இருந்துட்டு திருப்பி நம்ம வரணும், அப்பாவுடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்கணும், நம்ம பையனை உட்கார வைக்கணும், அவரும் அனுபவிக்கணும். அதனால ரகசியமா பாஜக இந்திய தேர்தல் ஆணையம் கூட ரகசியமா இல்ல, ஓப்பனாவே போறாங்க. ஓப்பனாவா? ஆமா, இவ்வளவு ஓப்பனா 6வது முறையா சொல்றீங்க பாஜக கூட சேர்ந்தா கொள்ளடிக்கலாம், கற்பழிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே 6வது முறையா இது பண்றீங்க. அந்த வழியில நானும் தானே போகணும். இப்போ உங்ககிட்ட எங்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, என்னை எப்படி அந்த கட்சியில சேர்த்து விடுங்க. இவ்வளவு சுகம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. பாஜக கிட்ட சேர்ந்தாக்கா என்ன வேணாலும் கிடைக்கும் தெரியுது, என்ன வேணாலும் தப்பு பண்ணலான்னு தெரியுது. உங்களை மாதிரி இருக்கவங்கெல்லாம் ஆதரித்து பேசுறீங்கிறது தெரியுது. இப்படி இருக்கும்போது என்னை எப்படியாவது பாஜகவில் சேர்த்து விடுங்க. அந்திம காலத்தில் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, செத்து போகிறேன். தயவுசெய்து பண்ணுங்களேன். சந்தோஷம் வேணும், சுகம் என்ற மகிழ்ச்சி. ஏழாவது முறையா சொல்றீங்க. சாதாரண இன்பம் பேரின்பம். இந்த வயசுல சிற்றின்பம் ஆசைப்படக்கூடாது. அதுதான் ஈவேரா வழி வரைக்கும் இதுலதான் வீக்கா இருக்கிறாங்க. மோடி வழியில போறாங்க. சொல்றேன் சார், நீங்க தப்பா புரிஞ்சுங்க. சிற்றம் அப்பனா திமுக காரங்க, திராவிடக்காரர்கள் ஈவேரா வழியில சொல்றவங்க சிற்றம்புக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆமா, பேரின்பம் கிடையாது. பேரின்பம் தேவையில்லை, இந்த இன்பம் போதும். அந்த ஒரு செகண்ட் மார்பழகிற மாதிரி நாங்களும் இல்ல, அந்த ஒரு செகண்ட் இல்ல, அந்த செகண்ட் சிற்றின்பம் தேவை. போதும், அது போதும். பேரின்பம் மாதிரி அது சாவறதுக்கு அப்புறம் கிடைக்கிறது எங்களுக்கு தேவையில்லை. அப்படியே அப்பனா 2000 பாஜக வழியில சேர்த்து விடுங்க. இவ்வளவு சந்தோஷம் இருக்குது, அதில் தயவுசெய்து என்னை சேர்த்து விடுங்க. கொள்ளடிக்கலாம், கற்பழிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் தான் சொன்னீங்க. அதில் என்னை சேர்த்து விடுங்களேன். எனக்கு ஏதாவது ஆசைகள்லாம் இருக்கு. அப்போனா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பாஜக வழியை தேர்ந்தெடுத்து சொல்றீங்க. ஆமாம், சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். பாஜக வழியை தேர்ந்தெடுக்கிறோம்.